நாடு முழுவதும் மிக பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய பீகார் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வெளியாகி வருகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி மொத்தம் இருக்கக்கூடிய 234 சட்டமன்ற தொகுதிகளில் 190க்கும் அதிகமான இடங்களில் முன்னிலை வகித்து ஆட்சி மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கப்பட இருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பாக பேசுவதற்காக பாஜகவினுடைய மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இந்த வெற்றி எதிர்பார்த்த ஒன்றுதானா? பிரதமர் மீதான இருக்கணும் அந்த நம்பிக்கையின் மீது, இல்லை என்றால் அவங்களுக்கு காங்கிரஸ் ஒரு பக்கம் நிச்சயமாக ஆட்சி மாற்றம் ஏற்படும் அப்படின்னு நம்பினாங்க. எப்படி இந்த ஹேட்ரிக்? இல்லை, ஆட்சி மாற்றம் எல்லாரும் சொல்ற மாதிரி தான் அவங்களும் சொன்னாங்க. காங்கிரஸ் அங்கே கிரவுண்ட்லேயே கிடையாதுங்க. அங்கே ஆர்ஜேடி தான் கிரவுண்டில் இருக்கு. காங்கிரஸ் தலைவரே களத்துக்கு போனதே ரொம்ப தாமதமாக தான் களத்துக்கே போனார். அவங்க ஆரம்பத்திலிருந்தே கூட்டணி பிரச்சனை. ஏறத்தாழ 14 இடங்களில் ஆர்ஜேடி வெர்ஸ் காங்கிரஸ், ஆர்ஜேடி வெர்ஸ் கம்யூனிஸ்ட், அவங்க கூட்டணி கட்சியை அவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போடக்கூடிய அளவிற்கு தான் அங்கே கள நிலவரம் இருந்தது. மக்கள் அவங்க மேலே நம்பிக்கை இல்லை. ரெண்டாவது, காட்டாட்சின்னு சும்மா சொல்லலை. காட்டாட்சின்னா என்ன? ஒரு குடும்பத்திலேயே அத்தனை பேர் மேலேயும் ஊழல், அத்தனை பேரும் ஜெயிலுக்கு போகிறது, அத்தனை பேரும் ஜாமீனில் இருக்கிறது, பயங்கரவாதங்கள், அங்கே பெண்கள் மீது பாலியல் பலாத்காரங்கள், துன்புறுத்தல்கள், நிறைய கலவரங்கள், வன்முறைகள், இது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து சலிச்சு போயிட்டு இனிமேல் நீங்கள் வேண்டாம்ப்பா, நீங்கள் இருங்க, ஒன்று வெளியே இருங்க, இல்லாட்டி ஜெயிலில் இருங்கன்னு நீதி சட்டமும் சொல்லும் போது மக்கள் மட்டும் என்ன முடிவு எடுப்பாங்க? வெற்றி, மக்களை நம்பி வெற்றி நிச்சயம் கிடைக்கும்னு என்டிஏ கூட்டணி எதிர்பார்த்தாங்க. ஆனால் மக்கள் நீங்கள் எதிர்பார்த்த விட நாங்கள் அதிக வெற்றியை தர்றோன்னு இன்னைக்கு அள்ளி கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு 4-5 ஆண்டுகளாக பீகாருடைய முகமே மாறி இருக்கிறது. மத்திய அரசு ஏறத்தாழ 86,000 கோடிக்கு மேலே பேக்கேஜ். ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப குறைவாக இருக்குது, கல்வி நிலை ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்படிங்கிறதெல்லாம் டெவலப் பண்ணுறதுக்காக மத்திய அரசு தனி கவனம் பீகார் மேலே கொடுத்துருக்காங்க. அது பீகார் மேலே கூட்டணி ஆட்சிங்கிறதுக்காக இல்லை, பீகார் மக்கள் மேலே. ஏன்னா இந்தியாவில் மிகப்பெரிய 3வது பெரிய மாநிலம் அது. ஏறத்தாழ 8.98% மக்கள், அந்த மக்கள் தொகை அங்கே இருக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய மாநிலத்தில் கவனம் செலுத்தி கைதூக்கி விடணும் அப்படிங்கிற அளவில் பார்த்து நீர் மேலாண்மை திட்டங்கள், மின்சார உற்பத்தி திட்டங்கள், சாலை போக்குவரத்து, ரயில் போக்குவரத்து. நீங்கள் தமிழ்நாட்டில் கூட இன்னும் 2% கம்மியாக இருக்குது. பீகாரில் 100% மின்மயமாக்கப்பட்ட ரயில் பாதை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. 94.8% எல்லா கிராமங்களுக்கும் மின் வசதி கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் பெரிய ஆச்சரியம். 63% தான் இருந்தது. இன்றைக்கு 94.8% மின் வசதி கிராம மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ 75,81,000 விவசாயிகளுக்கு ஊக்க உதவி திட்டத்தில் ஆண்டுக்கு 6,000 ரூபாய் பயன்பட்டு இருக்காங்க. இன்றைக்கு மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு இந்த ஜீவிகா திட்டத்தின் மூலம் முதல்ல 10,000 ஏதோ தேர்தலுக்காக கொடுத்ததில்லை. இந்த 10,000 அவங்க ஒழுங்குபடுத்தி அவங்க மேம்படுத்திக்கிட்டா, சரியான முறையில் பயன்படுத்திட்டாங்கன்னு தெரிஞ்சா அடுத்து 2 லட்சம் ரூபாய் கடனுதவி திட்டம் அறிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் நடைமுறையில் பண்ணிட்டு இருக்க திட்டங்கள். அவங்க நான் ஜெயிச்சா குடும்பத்தில் ஒருத்தருக்கு அரசாங்க வேலைங்கிறது எவ்வளவு ஒரு கேலிக்கூத்தான விஷயம். 2,60,00,000 குடும்பம் இருக்கு. 2,60,00,000 குடும்பத்துக்கும் அரசாங்க வேலை கொடுக்க முடியுமா? அப்ப மக்கள் அதை நம்பல. மகா சங்கராந்தி அன்னைக்கு நான் 30,000 ரூபாய் ஒவ்வொரு பெண்களுக்கும் தருவேன்னு சொன்னார். மக்கள் அது நம்பல. இது போலியான தேர்தல் அறிக்கை, இது உண்மையான தேர்தல் அறிக்கை. ஏன்னா பீகாரோட வளர்ச்சியை பார்த்துட்டு இருக்காங்க. பீகாரோட முகமே சேஞ்ச் ஆயிருக்கு. அப்ப நம்பிக்கையோட இந்த கூட்டணிக்கு மத்திய அரசோட உதவியோட அந்த டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் ரொம்ப ப்ராப்பரா போகுது அப்படிங்கிறது. ரெண்டாவது, பீகாரின் மைந்தன் என்று சொல்லக்கூடிய அவங்க நிதிஷ்குமார் அவர்கள் ஒரு நல்லாட்சி நாயகன். அவர் மேல எந்த அப்பளுக்கு ஊழல் குற்றச்சாட்டு எதுவுமே கிடையாது. ஒரு இத்தனை வருஷம் ஏறத்தாழ 20 ஆண்டுகளாக முதலமைச்சராக இருந்தோம். 8வது முறை முதலமைச்சராக இருந்தோம். இப்போ வந்தோம். அவர் மேலே எந்தவித ஊழல் குற்றச்சாட்டு இல்லைங்கிறது மக்கள் உங்க மேலே நம்பிக்கை வைப்பாங்களா மாட்டாங்களா? அப்போ அந்த வெற்றி இன்னைக்கு பெரிய வெற்றியா மாறி. பீகாரை பொறுத்தளவு இந்த வாக்காளர் சிறப்பு திருத்தம் SIR பெரிய அளவில் பேசப்பட்டது. பாஜக நிறைய கிட்டத்தட்ட இப்ப இன்னைக்கு காலையில செய்தியாளர் சந்திப்பு கூட செல்வ பெருந்தகை 17 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு, எங்களுக்கு டவுட்டா இருக்கு, நாங்க ஆய்வு பண்ண போறோம் அப்படின்னு இருக்கு, அதனாலதான் நீங்க ஜெயிச்சிருக்கீங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டா சொல்றாரு. கற்பனையில செல்வ பெருந்தகை பேசுறாரு. பாவம். SIRங்கிறது வாக்காளர் பட்டியலை தூய்மைப்படுத்துற பணிங்க. இறந்தவர்களை நீக்கிறது, 2 வாக்குகள் இருக்கிறத 1 வாக்காக்கி 1 வாக்கை நீக்கிறது, இடமாறி போனவங்களை அந்த இப்ப எந்த முகவரியில் இருக்காங்களோ அங்க வாக்கு கொடுக்கிறது. இதானே SIR. வேற என்ன SIRனா இவங்க ஏன் பயப்படணும்? செல்வ பெருந்தகை அவங்களுக்கு ஒரு வழி இல்லை. இப்ப காங்கிரஸ் பாருங்க கீழே போயிருச்சு.
பீகார் ஆண்ட காங்கிரஸ் அந்த காலமே மாறி இப்ப ராகுல் காந்தி ஒரு வெளிநாட்டில் இருக்காங்க, பிரியங்கா காந்தி ஏதோ அமெரிக்காவில் இருக்காங்க, ஆளுக்கு ஒரு வெளிநாட்டில் இன்னைக்கு இருக்காங்க ரிசல்ட் அன்னைக்கு. அப்ப அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லைங்கிறது எப்போ உண்மையாயிருச்சு. வாக்காளர் திருட்டு அப்படின்னு சொன்னா எங்கேயாவது இந்த பீகார் மாநிலத்தில் இந்த பகுதியில் 10,000 ஓட்டை காணும், 20,000 ஓட்டை காணும்னு ஒரு இஷ்யூ வந்திருக்கா? இஸ்லாமியர் பகுதியில் ஓட்டே இல்லாமல் போச்சு அப்படின்னு ஒரு இஷ்யூ வந்திருக்கா? அப்ப ஏன் போலித்தனமான அவங்க பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட எடுபடல? தமிழ்நாட்டிலையும் அதே தான் நடக்குது. தமிழ்நாட்டில் ஆனால் ரெட்டை வேஷம் போடுறாங்க, ஒரு பக்கம் ஆதரிக்கிறாங்க, ஏன்னா பிஎல்ஓ கூட திமுக காரன் சுத்திட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் அதை எதுக்குற மாதிரி போராட்டம் பண்றாங்க. இந்த மாதிரி ரெட்டை வேஷம் இங்க போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இல்லாத வாக்குகள், இடமாறிய வாக்குகள் எல்லாத்தையும் நீக்கிய பிறகு எஸ்ஐஆர்ல என்ன நடந்திருக்கு? குழப்பம் நடக்கல. கடந்த 2020 சராசரி 55% வாக்குகள் தான் பதிவாச்சு. இந்த வட்டம் 65%, 10% கூடியிருக்க. எஸ்ஐஆரோட நன்மையை அப்பாவது நம்ம புரிஞ்சுக்க வேண்டாமா? போலி வாக்குகள், இல்லாத வாக்குகள்லாம் ஒரு 70 லட்சம் வாக்குகளை பட்டியலில் வச்சுக்கிட்டு 50% தான் போல இருக்கு, 40% தான் போல இருக்கு, நம்மளை ஏமாத்திட்டு இருந்தோம். இன்னைக்கு அது மாறி இருக்கா? அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் மாறும். இன்னைக்கு கூட முதல்வர் கொளத்தூர்ல தான் ஆய்வு பண்ணிட்டு இருக்காரு. என்னுடைய தொகுதியில வெற்றி உறுதி அப்படின்னு இருக்காரு. நீங்க கொளத்தூர்ல பாஜக ஆரம்பத்துல இருந்தே சொல்லுது இங்கேயும் வந்து போலி வாக்காளர்கள் அதிகமாக இருக்குன்னு சொல்லாங்க. இந்த தேர்தலில் எப்படி அதை நம்ம நிச்சயமா உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இப்ப அந்த பிஎல்ஓ அதை மறுக்கிறாரு. நம்பர் 32 64வது டிவிஷனு முதலமைச்சர் தொகுதி, ஜீவானந்தம் தெரு, ஜிகேஎம் காலனி, ஜீவானந்தம் தெரு ஜிகேஎம் காலனி. அங்க 3 பேர் இருக்காங்க, சுந்தரி, பாபு அப்படி 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க. 3 பேர் தான் அந்த வீட்டில். ஆனா அந்த வீட்டில் 32 பிரிண்ட் அவுட்டை கொண்டு வந்தார் அவர். அதை கூட டிவியில் ஒரு சில டிவியில் வந்துடும். 32 பிரிண்ட் அவுட் எங்கடா இருக்கான்னு கட்சிக்காரங்களாம் போய் அவங்களை மறிச்சு பிஎல்ஓ கேட்டா பிஎல்ஓ ஓடிட்டார். அப்ப இது என்ன அர்த்தம்? ஒரே வீட்டில் 3 பேர் மட்டும் இருக்காங்க, அதுல ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க, 2 பேர் சுந்தரி, பாபுன்னு இருக்கிறவங்க இடத்துல 32 பிரிண்ட் அவுட்டை எடுத்துட்டு வந்தா என்ன அநியாயம்? அது கொளத்தூர்ல. முதலமைச்சர் சொன்ன மாதிரி கொளத்தூர்ல கண்டிப்பா ஜெயிப்பா, மற்ற தொகுதியெல்லாம் அவங்க தோத்துருவாங்களான்னு தெரியல. அடுத்து நம்ம 2026 தமிழ்நாடு, கேரளா, அசாம் உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கு எலெக்ஷன் வருது. பாஜகவுடைய அந்த 5 மாநிலங்கள் பாஜக வசம் வரும். நிச்சயம் வரணும். வந்தா அந்த மாநிலங்களுக்கு நல்லது, மக்களுக்கு நல்லது. பொதுவா ஒரு அராஜகம், வன்முறை, கஞ்சா, போதைப் பொருள் கடத்தல், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் மாற்றம் வரணும். வளர்ச்சியை நோக்கி நம்ம தான் வளர்ந்துருக்கோம் அப்படின்னா இன்னும் வளரணும். அதுக்கு தான் நல்லாட்சி வேணுங்கிறது. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் ஊழல், நேரு அவர்கள் மீது ஊழல், பொன்முடி மேல ஊழல், செந்தில் பாலாஜி மேல ஊழல், இதெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. கூட்டணி வலிமையா இன்னும் உருவாகி நீங்க பாருங்க. 2027 தமிழ்நாட்டிலையும் பீகார் வெற்றி என்டிஏ கூட்டணிக்கு இங்கேயும் கிடைக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி மற்ற மாநிலங்கள் ஏற்ற சூழல நிச்சயம் வெற்றி கிடைக்கும். விரிவான பதில்களுக்கு நன்றி சார். உங்களுக்கு நன்றி. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சந்துருவுடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து.